பெருமழை, பெருவெள்ளம், புயல், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு நவம்பர், டிசம்பர் ஆகிய 2 மாதங்களுக்கும் பொருந்தும் என அரசு அறிவித்திருந்தது. பேரிடர் இயற்கை சீற்றம் பாதித்த சட்டம் 2005 படி எப்பொழுது ஒரு அரசு ஒரு மாநிலத்தை புயல் பாதித்த மாநிலமாக அறிவிக்கின்றதோ அதில் மக்களுக்கு தேவையான பல்வேறு வரிகளையும் தள்ளுபடி செய்தும் வேறு விதமான வரி சலுகைகளை அறிவிக்கும். உதாரணத்துக்கு இந்த சொத்து வரி, வீட்டு வரி, விவசாய கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன், வட்டி, அபராத வட்டி தள்ளுபடி, பயிர்க்கடன், இந்த மாதிரி நிறைய இது ஒரு கவர்மெண்ட் செய்யும். ஆனா இந்த அரசாங்கம், இந்த பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புயல் பாதித்த மாநிலமா புதுச்சேரி மாநிலத்தை அறிவித்த பிறகு எந்த ஒரு அறிவிப்பு சலுகையும் இன்றைய வரை தெரிவிக்கல. இவங்க ஏன் அறிவித்தாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையா, இல்ல புரியலையா, இருக்கிற சட்டம் இவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. இந்த நிலையில திடீர்னு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்து, அதாவது கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தை புயல் பாதித்த மாநிலமா அறிவிச்சு வரி சலுகையில அளிக்க வேண்டிய இந்த அரசு அதை எதையும் செய்யாம ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்துக்கு கட்டண உயர்வு அறிவித்திருப்பது என்பது இது என்ன ஒரு கவர்மெண்டா, இல்ல இந்த ஒட்டுமொத்த அரசும் மயக்க நிலையிலே இருக்குதா? நம்ம என்ன செய்யறோம், என்ன போறோம்னு வச்சு இந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா? எல்லா உடைமைகளையும் இழந்து மக்கள் வேதனையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்களுக்கு ஆதரவாகவும் நிவாரண உதவிகளையும் நிவாரண வரி சலுகைகளையும் அறிவிக்க வேண்டிய இந்த அரசு எதையும் செய்யாம பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயமானதுன்னு தெரியல. இது எதிர்வரும் புத்தாண்டுக்கு புதுச்சேரி மாநில மக்களுக்கு இந்த பேருந்து கட்டண உயர்வு ஆளும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு அளித்துள்ளதா தெரிகிறது. இதுல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து இந்த பேருந்து கட்டண உயர்வை முழுமையா ரத்து செய்ய வேண்டும். இல்லைன்னா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய அளவில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும். இரண்டாவது, நாடு முழுவதும் மத்திய அரசின் உள்துறை, அஞ்சலகத்துறை, உயர்கல்வி, சுகாதாரம், நிதி சேவைகள், வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சுமார் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ரோஜ்கர் மேளா என்ற பிரதம மந்திரியுடைய திட்டத்தின் கீழே ஒரு 71,000 பேருக்கு புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டு, வேலையில் இளைஞர்களுக்கு பணியில் அமர்த்தப்பட்டு, அவங்களுக்கு இன்றைய தினம் நம் நாட்டு பிரதமர் காணொலி மூலம் அதற்கான அரசாணையை, வேலை பணி அரசாணையை வழங்கல. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 71,000 பேர்ல ஒரு நபர் கூட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி மாநிலம் இங்க படித்த இளைஞர்கள் யாரும் பயன்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு அமைக்கவில்லை. இது இந்த மாநிலத்துக்கு இந்த அரசு செய்துள்ள மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும். இதுல மத்திய அரசும் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு யூனியன் பிரதேசமாக கூட கருத்தில் கொள்ளாமல் ஒரு 71,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய இந்த ரோஜ்கர் மேளா திட்டத்துல ஒரு நபர் கூட பயனடைய முடியாம ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் இந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலரை அழைத்து உரிய விளக்கத்தை கேட்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். நம்ம புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதும்,
அதை மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு வருவதில் முழுமையாக தவறி கொண்டு வருகின்றார். எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தவறான பாதைக்கு புதுச்சேரி மாநிலத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வா இது அமைந்திருக்கு. இன்றைய தினம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான ஒரு விழாவினை அரசு எடுத்து வருகிறது. இந்த மாதிரி ஒரு விழா எடுப்பதன் மூலம் இந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் முடிந்து விட்டதா இந்த அரசு கருது. ஒவ்வொரு ஆண்டு விழா எடுக்கும் போதும் அந்த மாற்றுத்திறனாளியினுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதனுடைய உறுப்பினர்கள் அரசை எதிர்த்து கண்டித்து கோஷம் எழுப்புவதும், அந்த நேரத்தில் அங்கே போகிற முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துணைநிலை ஆளுநர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சமாதானப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்வது வழக்கமான ஒன்றாகும். இந்திய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகப்படியான மாதாந்திர நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு மாநிலமா புதுச்சேரி மாநிலம் இருக்குது. அது வரவேற்கத்தக்கதான். இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகள், அவங்க இலவச மனப்பட்டா கேட்டு போராடுவது, அவங்களுடைய குடும்ப அட்டையை ரேஷன் கார்டுகளை முழுமையா சிவப்பு கார்டா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசாங்கம் இந்த லிப்ட் ஆப்ரேட்டரு, டெஸ்பேச் கிளர்க்கு உள்ளிட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பணியிடங்களை ஐடென்ட் பண்ணிக்கிறாங்க மத்திய அரசாங்கம். இதுல இவங்க தான் காலையில் இருக்கணும்னு. ஆனா அது போன்ற பணியில கூட புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான இது போன்ற பணிகளை மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அபகரித்து உள்ளனர். அதனாச்சும் மீட்டு அது போன்ற பணிகளை தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. எனவே இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமா ஏதோ ஒரு கண் துடைப்பு நாடகத்துக்கோசம் ஒரு விழா நடத்துவது, அவங்களுக்கு இந்த பயிற்சி போட்டி நடத்துவது, விளையாட்டு போட்டி நடத்துவது, அவங்க ஏதோ மன ரீதியில பாதிக்கப்பட்டுறாங்க, அவங்கள மன ரீதியில சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு அந்த மக்களை ஏமாற்றுது. அதனால ஆளும் அரசானது அந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் மாற்றுத்திறனாளிக்கு உரிய அவங்களுடைய உரிமைகளை கொடுக்கணும். மூணாவது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில் புதுச்சேரி மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு புதுச்சேரி அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மாநிலத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு செய்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.